என்ன புகையா இருக்கு. எல்லாம் போகியோட இது மோசமால இருக்கு. வாவ், புகை மண்டலமா இருக்கு. ஹலோ கைஸ், டுடே மார்னிங் எழுந்து பார்த்தா ஒரே புகையா இருக்கு. பார்க்கவே ஊட்டி கொடைக்கானல இருக்கிற மாதிரி இருக்கு. பாருங்களேன், ஒரே பனி பெய்யுது, இருந்தாலும் ஸ்மோக்கா இருக்கு. வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம், அங்கேயும் காட்டுறேன். ருசி என்னடா இது? ஹலோ கைஸ், நான் ஆக்சுவலாக இன்னைக்கு போகி பொங்கல் இன்னைக்கு, அதனால் ஏரியாவில் ஃபுல்லாக போகியாக இருக்குது. சரி, நானும் என்னோட நாய்க்குட்டி, இங்கே பாரு ருசி, இங்கே பாரு, ஐய் இங்கே பாரு சொல்லு. ஸோ நானும் நாய்க்குட்டியும் எழுந்த உடனே பார்த்தா ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு. சரி, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமேன்னு போயிட்டுருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது பாருங்க, ஒன்று கூட தெரியல. எங்கே பார்த்தாலும் பனிமூட்டமாகவே இருக்குது. ஃபோனில் கூட ஓரளவுக்கு லைட் வெளிச்சம் தெரியுதா, நேரில் வந்து சுத்தம் ஃபாகாகவே இருக்குது. சரி, ஒரு விலாகாக போடுவோமே அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு வந்தேன். என்ன பாருங்களேன், ஐயோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மெயின் ரோடு. பட் மெயின் ரோடே ஃபுல்லாக ஃபாகாக தெரியுது. நான் லைட் ஆஃப் பண்ணால் சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஆக்சிடென்ட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் ஒரு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 20 தான் போகிறேன். ஏன்னா வந்து மோதிர போகிறாங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக பொறுமையாக போகிறேன். என்ன அதிசயமாக இருக்குது, நம்ம ஊரும் ஊட்டி கொடைக்கானலாம் மாறிச்சு போல. மாறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 0% வியூ. சுத்தமாக எனக்கு தெரியல. இது ஒரு கிரவுண்டு, சுத்தமாக எனக்கு தெரியல. சரி, செங்கல்பட்டுல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. யாரோ ஒரு பையன் சைக்கிளில் போகிறான், லைட்டாக தெரியுது, வளைச்சு ஓட்டிட்டு போகிறான். பார்க்கல. இதுதாங்க செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், யோகா மையம் எல்லாம் மெயின்லேயே வந்துருச்சு. இவன் வேற இங்கே பாருங்க, போஸ் குத்துன்னு இருக்கிறது. மை காட், இதுனா நம்ம எவனுக்கு எதனா வந்துட்டோமா? எப்படி மேகமூட்டமாக இருக்கு. நம்ம ஊரோடா இது. பாருங்க, ஒரு வண்டி வருது, ஆனா லைட் வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. வண்டி வழியே கூட விட மாட்டாங்க. ஆண்டி ரோசிமா உட்காருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப ஃபாகா இருக்கு. சரி, செங்கல்பட்டு உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ஃபோனில் நல்லா கிளியராக தெரியுது, பட் விசிபிளுக்கு சுத்தமாக தெரியல. ஃபாகாக இருக்குது, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்களேன், மோசமான இடம். இதுதான் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் முடிஞ்சு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல். ஆஃப்டர் தட் இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ். இட்ஸ் அ மெயின் ரோட்.
ஃபாகா இருக்கு. சுத்தமா ஒண்ணுமே தெரியல. பின்னாடி கூட ஒரு வண்டி வருது, ஆட்டோ. ரொம்ப மோசமா இருக்கு இன்னைக்கு. வெதர் கண்டிஷன் கூட கூலாலாம் இல்லை, ஃபுல்லாக ஃபாகாக கூட இருக்கு. பட் கோல்டுலாம் அவ்வளோவா கிடையாது. ஒன்லி அந்த ஸ்மோக், ஃபுல்லாக புகை ஸ்மெல்லு தான். ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் கொளுத்துறாங்க போல. நாய்க்குட்டியா மடியில் பத்துக்குச்சு, பயந்துக்கிட்டு. ஐயோ, நான் ஹாஸ்பிட்டல் தாண்டி போறாங்க, சுத்தமா ஒண்ணுமே தெரியல. என்னடா இது இப்படி ஃபாகா இருக்கு? ரோசி, செங்கல்பட்டு பெட்ரோல் பேங்க்கு ஜங்ஷனு, இப்படிக்கா போனால் திருப்பூர் கோட் ரோடு, இப்படிக்கா போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் செங்கல்பட்டு மெயின் ரோடு வரும், அதில் சென்னை. இந்த பேக் சைடாக போனீங்கன்னா விழுப்புரம், அது மாதிரி தமிழ்நாடுக்கெலாம் போகலாம். என்னங்க எவ்வளோ ஃபாகா இருக்கு. சரி, இது ஒரு 5 நிமிஷம் விளாக் தான். ஸோ கொஞ்சம் பாருங்கள். சில எவ்வளோ ஃபாக் இருக்கும் நான் இருந்துச்சு கூட பார்க்கல. ஏர்லி மார்னிங் டோர் ஓப்பன் பண்ணவொடனே ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து வின்டர் சீசன்றதுனால நிறைய பனி பெய்யும், ரொம்ப குளிரும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப குளிரில், பட் ஸ்மோக்கி. கார் ஓட்டிக்கிட்டே வீடியோ எடுத்துட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது கிருஷ்ண மகால், ஏவி மகால். பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி வேதச்சல் நகர் ஃபுல்லாகவே இப்படி இருக்குங்க ஃபாகு. ஒன்றுமே புரியல. தண்டுகரை பெட்ரோல் பங்க்கு. ஓ மை காட், எங்கேருந்துடா வரீங்க ஃபாகு? தெரியாது, கிளியர்னஸ் கூட என் கண்ணுக்கு தெரியுமா அது விசிபிளா? இங்கே சுத்தமாக வண்டிலாம் இடக்கூடாம கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்கே போயிடுவோமா? ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன். செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் இது. என்னால் கார்லேயே போகணும்ல, எங்க அவ்வளோ குளிர். எப்படி பைக்கில் போகிறாங்கன்னு தெரியல. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகிறோம். எஸ்பிஐ பேங்க் இந்த பக்கம் இருக்குது, சாய் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பஸ் ஸ்டாண்டே ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும்.
ஸ்டேஷனாண்டே எவ்வளோ ஃபாக். ரோசிமா ரோசி ரயில்வே ஸ்டேஷன் செகண்ட் கேட்டு. இங்கேயும் இப்படிதான் இருக்கு ஃபாகா. ஆக்சுவலாக நான் பார்க்கிங் லைட் போட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா அண்ணா வந்து தெரியாதவங்க முட்டிட போகிறாங்கன்ட்டு பார்க்கிங் லைட் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். மணிகுண்டு இதுதான் ஃபேமஸான ஏரியா செங்கல்பட்டில். யாரோ அர்ஜென்ட்டில் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க XUV 500. ஷேரட்டோ இது நகராட்சி. செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன், நகராட்சி, எல்லா கோயில், எல்லா இடத்துலையும் ஃபாக் தான். என்னதான் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஃபாகாக தான் இருக்கு. கரும்பு வந்து இறங்கிக்குது பொங்கலுக்கு. ஸோ இறங்கிட்டு இருக்கு எல்லாமே. ஓ மை காட், இந்த வாட்டி நல்லா பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும் போல. சுத்தமாக மாறிச்சிடுச்சு. ஓகே, எப்படி தான் இவங்களாம் வேலைக்கு போகிறாங்களோ பார்க்கல. ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே, சர்ச்சு தான் இருக்கும். நம்ம இப்போ சர்ச்சை பார்க்க போகிறோம். ஜோசப் சர்ச்சை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா சர்ச்சே தெரியல. இந்த ஜோசப் சர்ச்சு, செங்கல்பட்டு பிரிட்ஜு ஒன்றுமே எனக்கு தெரியல. அது மாதிரி இப்போ CSA சர்ச்சு, ஸ்கூல்லாம் வருது. அப்பா யார் டார்ச்சில் பேசிட்டாங்கப்பா. லைட்டை போட்டாங்க. சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப் டு 5th ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்கூலு பாகா இருக்கு இங்கேயும். என் சர்ச்சும் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. CSA சர்ச்சு, சென்ட் ஜோசப் ஸ்கூல், மை ஸ்கூல் வரப்போகுது, SDA ஸ்கூல். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் வந்துருச்சு. இதுதாங்க எங்கள் ஸ்கூல். அப் டு 10th ஸ்டாண்டர்ட் இங்கே தான் நான் படித்தேன். இப்போ இப்படி இருக்குது, அப்படியே தான் இருக்குது, டெவலப் ஆகாமல். மை காட், JSP ஹாஸ்பிட்டலு. ஓ மை காட், தேட்டர் வரப்போகுது. மில்லர் கேப்டன் மில்லர் போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் சர்ச்சில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் வந்து ஐயோ SRK தேட்டரில் என்ன ஸ்க்ரீன் போகுதுன்னே தெரியல. தனுஷ் படம் தான் போகுது, கேப்டன் மில்லர். செங்கல்பட்டு பைபாஸ் வரப்போகிறோம் இப்போ நம்ம. Oh my god, bypass so foggy-ஆ இருக்கு. எப்படிடா போக போறீங்க ஊருக்கு? ஆக்சுவலாக காஞ்சிபுரம் ஹைவே, திருச்சி இந்த சைடு போனால், அப்படிக்கா போனால் சென்னை.
அவ்வளோதான், நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இதுக்கு மேலே கார் ஓட்டினா எதனா ஆக்சிடென்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் ஏர்லி மார்னிங் மேக் பண்ணுறேன். கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபாக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலாம் தான் எடுத்த வீடியோ. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுபோல் நானும் பார்த்ததில்லை எவ்வளோ ஃபாகாக இருக்கும்ன்ட்டு. ஏர்லி மார்னிங் லைட்டில் ஃபாகாக தான் இருக்கும், பட் கண்ணுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசிபிளாக கூட தெரியல. ஸோ மறக்காம இந்த வீடியோ பாருங்கள். பாய்.